Oppo K14 5G மற்றும் Galaxy M17e 5G இந்த ரெண்டு ஃபோனையும் இந்தியாவில் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ அதை பார்க்க முன்னாடி இந்த ரெண்டு ஃபோனையும் சைட் பை சைடாக கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓப்போவோட K14 5Gயில் IP69க்கான ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் ஹெவி மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இருக்காது. அதே Galaxy M17eயில் IP54 தான் கொடுக்குறாங்க. ஸ்பிளாஷ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வருது. ஸோ இதில் வின்னர் வந்து ஓப்போ. மற்றபடி திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுபோல் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு ஓப்போட K14 5Gயில் 6.75 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயும் அதே Galaxy M17eயில் 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போட டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி ரெண்டுமே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேட குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போது. ஏன்னா எல்லாமே LCD தான். சைஸ்னு பார்த்தீங்கன்னா மட்டும் இந்த ஓப்போ டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி சிப்செட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மீடியாடெக்கோட டிமென்சி 6300 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக ஒன்றும் இருக்காது. நமக்கு நார்மலான குட்டி ஆப்ஸ் வேணால் ரன் பண்ணிக்கலாம். மற்றபடி கேம்ஸுக்குலாம் அந்தளவுக்கு செட் ஆகாது. இதுபோல் ரெண்டு ஃபோனோட ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்சங்கில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. அதாவது 2 TB எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்டல் பண்ணிக்கலாம். மற்றபடி ரெண்டு ஃபோனுக்கும் Android 16 பேஸ் பண்ண OS தான் வருது. ஆனால் சாம்சங்க்கு 6 வருஷத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சாம்சங் தான் OS கேட்டகரியில் வின் ஆகுது. மற்றபடி ரெண்டு ஃபோன்லையும் பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 மோஸுக்கான மெயின் கேமரா தராங்க. ரெண்டாவதாக ரெண்டு ஃபோன்லையும் 2 மோஸுக்கான அந்த டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. அதே செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா 8 மோஸுக்கான செல்ஃபி கேமரா தராங்க. ஸோ கேமராவில் ரெண்டுமே ஒன்று தான். மற்றபடி பேட்டரிஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும் 7000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. அதே சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. இது போய் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங்கில் நமக்கு 3.5mm ஆடியோ சப்போர்ட் தராங்க. மற்றபடி இப்போ ரெண்டு ஃபோனோட ப்ரைஸிங் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது சாம்சங் தான் பெஸ்ட்டாக வருது. காரணம் இந்த ஸ்பெக்கு வந்து டீசென்ட்டான ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஓப்போ அப்படி இல்லை, அதே சிப் செட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட ப்ரைஸிங் 15000 தாண்டி ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையும் சாம்சங் தான் பெஸ்ட்டு. காரணம் இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த ரெண்டு ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வியூ ப்ராடக்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எது பெஸ்ட்டு நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.